லேசாக தூக்குங்க லைட்டாக. என்னுடைய நம்பிக்கைக்குரிய தோழமை சக்தியாக நாங்கள் இருந்து வருகிறோம். பன்மொழி புலவர் அப்துல் லத்தீப் சாஹிப் இருந்த காலத்தில் இந்திய தேசியக்கு 5 தொகுதிகளில் போட்டியிட்டு 5லும் வெற்றி பெற்றது. அதன் பிறகு தொடர்ச்சியாக ஒரு 3 முறை திமுக கூட்டணியிலும் அதிமுக கூட்டணியிலும் இந்திய தேசியருக்கான பிரதிநிதித்துவம் வழங்கப்பட்டு வந்தது. இஸ்லாமிய சமூகத்தினுடைய 6% வாக்குகள் உள்ள இஸ்லாமிய சமூகத்திற்கு வெறும் 4-5 சீட்டுகள் என்பது அது சமூக நீதி ஆகாது. இந்திய தேசியருக்கான உரிய அங்கீகாரம் வழங்கப்படாவிடில் இந்த தேர்தலிலே திமுக கூட்டணியை விட்டு வெளியேறுவது குறித்து மாநில தலைமை பரிசீலிக்க வேண்டும் என்று மதுரை மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றியிருக்கிறோம். அது மட்டுமல்ல, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே மதுரை மத்திய சட்டமன்ற தொகுதியிலும் மதுரை கிழக்கு தொகுதியிலும் தனித்து போட்டியிடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதை நாங்கள் மாநில தலைமைக்கு தீர்மானமாக நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் புதிதாக வந்த கட்சிகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதுடன் நீண்ட காலமாக கூட்டணியில் இருக்கக்கூடிய எங்களை போன்ற சிறுபான்மை சமூக மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்காமல் சிறுபான்மையினர் பாதுகாவலன் என்ற பெயரிலே முஸ்லிம் சமூகத்திற்கு தொடர்ச்சியாக துரோகம் இழைத்து வருவதாக நாங்கள் கருதுகிறோம். எனவே எங்களுடைய இந்த தீர்மானத்தை நாங்கள் எங்களுடைய மாநில தலைமைக்கு அனுப்பி வைத்திருக்கிறோம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே மதுரையில் 2 தொகுதிகளை தனித்து போட்டியிட நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். மதுரை மாவட்டத்தில் நாங்கள் முடிவு செஞ்சிருக்கிறோம். அதே மாதிரி திருச்சி மண்டலத்தில் கூட்டம் நடக்குது. ஒரு 6 மாவட்டங்கள் சேர்ந்து திருச்சி மண்டலத்திலையும் இதே போன்ற ஒரு செயற்குழு நடக்கிறது இன்றைக்கு தினம். அதே போன்ற தஞ்சை மண்டலத்திலும் இன்றைக்கு செயற்குழு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. கொங்கு மண்டலத்திலும் செயற்குழு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று சென்னை மண்டலத்திலும் தமிழ்நாடு முழுக்க மண்டல அமைப்பு செயலாளர்கள் அங்கங்கே கூட்டத்தை ஒரு 6 மாவட்டங்கள் சேர்ந்து கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய கருத்துக்களை எல்லாம் மாநில தலைமையிடம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்கு தலைமை வைக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம தெரிவிக்கும் விதமாக இத்தகைய தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம். சீட்டு கிடைக்காத பட்சத்தில் தனித்து போட்டியிடுவதற்காகத்தான் 2 தொகுதிகளிலே மதுரையில் நாங்கள் நிற்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். மதுரையுடைய கிழக்கு தொகுதியிலே போட்டியிடுவதற்காக மாநில செயலாளர் ஹாஜி ரஃபீக் முகமது அவர்களும் மதுரை மத்திய தொகுதியிலே போட்டியிடுவதற்காக மாவட்ட தலைவர் ஹாஜி மஹபூப் பாஷா அவர்களும் தயாராக இருக்கிறார்கள். ஏற்கனவே அவர் தேர்தலில் போட்டியிட்டவர். கிழக்கு தொகுதியில் ஏற்கனவே நாங்கள் போட்டியிட்ட அனுபவம் இருக்கிறது. தனித்து எங்களுடைய பலத்தை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் கடந்த காலங்களில். ஸோ இனி வரக்கூடிய தேர்தலில் எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் தரப்படாத பட்சத்தில் நாங்கள் தனித்து போட்டியிடுவதற்கும் தயாராக இருக்கிறோம். எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். பேச்சுவார்த்தை 2 சுற்று பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அதன் பின்னர் அவர்களிடத்திலிருந்து எவ்வித தகவலும் இல்லை. கடந்த சட்டமன்றத்திலும் இதே போன்றுதான் நடத்தினார்கள். உங்களுக்கு உரிய பங்கிடை தருவோம், அடுத்த முறை வாய்ப்பு தருகிறோம் என்று சொன்னார்கள். ஒவ்வொரு முறையும் இதைத்தான் சொல்கிறார்களே தவிர வாய்ப்பு தந்தபாடு இல்லை. எங்களுடைய உழைப்புகளை மாத்திரம் உறிஞ்சு கொள்கிறார்கள். அந்த உழைப்புக்குரிய அங்கீகாரம் எங்களுக்கு வழங்குவதற்கு திமுக தயங்குகிறார். அம்ஜத் கான், தென்மண்டல அமைப்பு செயலாளர், இந்திய தேசிய லீக். நிகழ்வுகளை உடன் செய்திகள் அறிய R News தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்.